ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பீரிஸ் லைஃப் சேனல். நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக இது என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட என்கேஜ்மெண்ட் விலாக் தான். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா இதுக்கப்புறம் நான் ரெகுலராக வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஐ ஹோப் எவ்ரி ஒன் ஹாப்பி. நானும் ஹாப்பி. நானும் வந்துட்டு மெஹந்தி போட வந்துட்டு போயாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெஹந்தி தானே ரொம்ப முக்கியம். நான் வந்துட்டு போட வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே மெஹந்தி போட தெரியும், ஆனால் என்னால் எனக்கே போட்டுக்க முடியாது அப்படின்றதுனால நான் விட்டுட்டேன். ஆனால் என் அம்மா வந்து என்னை விடவே இல்லை, ரொம்ப கம்பல் பண்ணி என்னை அனுப்பி விட்டாங்க. ஸோ நான் எங்கே மெஹந்தி போட்டுட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி நகரில் தான். ஸோ வேஸ்ட் ஆஃப் மணி. கண்டிப்பாக என்ன மாதிரி யாருமே போய் மணியை வந்துட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு நிறைய வந்துட்டு போடுறாங்க, ஆனால் எதுவுமே வந்துட்டு செவக்கவே இல்லை. ஒருவேளை எனக்கு மட்டும்தான் சவக்கலையா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அது வந்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் போடுற ஐடியா இருந்தது அப்படின்னா நீங்களா வந்துட்டு ஓனா மெஹந்தி வாங்கிட்டு போய் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நிறைய மெஹந்தி ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு 500-1000 rupees பார்க்காம போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லா வரும். நானுமே வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனால நான் செல்ஃபாக தான் வந்துட்டு எனக்கு மேக்கப் பண்ணிக்கிட்டேன். ஆனால் என்னால் ஹேர் ஸ்டைலுக்கு வந்துட்டு பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்துட்டு நான் ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்துட்டு புக் பண்ணியிருந்தேன். ஸோ நான் என்ன கேட்டிருந்தேனோ அதே மாதிரி எனக்கு ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஹேர் ஸ்டைல். மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சாமி அண்ட் அப்பாவை வந்துட்டு ப்ரேயர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னோட பிக் டேல என் அப்பா இருந்திருந்தா ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி. இப்போ நான் ஹாப்பியாக இருந்தாலும் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. ஏன்னா என்னோட பிக் டேல என் அப்பா இருந்திருந்தா இன்னுமே சூப்பராக நல்லா ஜாலியாக இருந்திருக்கும், ஹாப்பியாக இருந்திருப்பேன். ஆனால் இப்போ இல்லைன்றதை வந்துட்டு என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இப்போ கூட அவர் எங்கேயோ இருக்காரு அப்படின்றது தான் நான் வந்துட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக என்னை கூடவே இருந்து கைட் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். எனக்கு ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக இருக்கு என் அப்பா இல்லை அப்படின்றது. எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. விஜய் வந்துட்டு காலையிலேருந்து வேலை செஞ்சு ரொம்ப டல்லாக ரொம்ப டயர்டாக வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு என்னால் முடிஞ்ச ஒரு குட்டி டச்சப் தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு எந்த ஒரு ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு கொண்டு போகல, வெறும் காம்பேக்ட் பவுடர் மட்டும்தான் கொண்டு போயிருந்தேன். ஸோ அதை வச்சு ஏதாச்சும் டச்சப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் டச்சப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு வந்து நல்லா இருப்பாங்கள்ல, அதனால் அவங்களுக்கும் டச்சப் பண்ணி முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றதையுமே பார்த்துடலாம். ஃபோட்டோகிராஃபர் அண்ணா வந்துட்டு டைமுக்கு வந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் போகிறது வந்துட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆனால் நான் நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தேன், நிறைய கப்புள் கிளிக்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக எடுக்க முடியல. ஆனால் இருக்கிற டைமில் வந்துட்டு என்னெல்லாம் எடுக்க முடியுமோ அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர் அண்ணா வந்துட்டு எங்களை வந்துட்டு ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நானும் சரி விஜயும் சரி. விஜய் வந்துட்டு சீக்கிரமாக போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க நிறைய கிளிக்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. பட் நான் வந்துட்டு எடுக்கவே முடியல. அதுவே வந்துட்டு எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக ஆயிடுச்சு.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் என்னோட 2 சாரியில் எந்த சாரீ நல்லாயிருக்கு அப்படின்றதுமே எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்ச சாரீ வந்துட்டு ஒன்று இருக்குது. ஸோ யார் மோஸ்ட்டாக வந்துட்டு சொல்கிறீங்க அப்படின்றத நான் வந்துட்டு கமெண்ட்டில் செக் பண்ணுறேன். அவ்வளோதான், நான் வீட்டுக்கும் வந்தாச்சு. ஸோ இந்த vlogகும் வந்துட்டு முடிய போகுது. கண்டிப்பாக இது தொடர்ந்து நிறைய vlog வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பாய்.